நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் அன்பிற்குரிய தோழர்களும் மஸ்ஜிதுன் நபவியில் அமர்ந்திருந்தார்கள். அப்போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியமான நிகழ்வு நடந்தது. வெள்ளை ஆடை அணிந்த ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அமைதியாக நடந்து வருகிறார். உமர் அவர்களே, அங்கே பாருங்கள், யாரோ ஒருவர் நம்மை நோக்கி வருகிறார். இவர் ஆடை இவ்வளவு வெண்மையாக இருக்கிறதே, தூசியோ அழுக்கோ எதுவுமே இல்லையே. ஆமாம் அபூபக்கர் அவர்களே, இவர் முடியை பாருங்கள், மிக கருமையாக இருக்கிறது. பயணத்தின் எந்த களைப்பும் இவரிடம் தெரியவில்லையே. ஆனால் இவர் நம்மூரை சேர்ந்தவராகவும் தெரியவில்லையே. எங்களுக்கு யாருக்கும் இவரை தெரியவில்லையே. இவர் யாராக இருக்கும்? வந்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக அருகில் அமர்கிறார். அந்த மனிதர், முஹம்மதே, இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்பது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய தூதர் என்றும் சாட்சி கூறுவது, தொழுகையை கடைபிடிப்பது, ஜக்காத் கொடுப்பது, ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது, வழிவகை இருந்தால் அல்லாஹ்வின் இல்லத்திற்கு ஹஜ் செய்வதாகும். நீர் உண்மையை சொன்னீர். என்ன இது விந்தை! இவரே கேள்வி கேட்கிறார். பிறகு நபி அவர்களின் பதிலே இவரே உண்மை என்று சான்றளிக்கவும் செய்கிறாரே. அடுத்து ஈமான் என்றால் என்னவென்று எனக்கு கூறுங்கள். ஈமான் என்பது அல்லாஹ்வை நம்புவது, அவனுடைய வானவர்களை நம்புவது, அவனுடைய வேதங்களை நம்புவது, அவனுடைய தூதர்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, நன்மையும் தீமையும் விதியின்படியே நடக்கின்றன என நம்புவதாகும். நீர் உண்மையை சொன்னீர். அடுத்து எனக்கு இஹ்சானை பற்றி தெரிவியுங்கள். இஹ்சான் என்பது நீர் அல்லாஹ்வை நேரில் காண்பதை போன்று வணங்குவதாகும். நீர் அவனை காணாவிட்டாலும் நிச்சயமாக அவன் உம்மை பார்க்கிறான் என்ற உணர்வோடு வணங்குவதாகும். எனக்கு மறுமை நாளை பற்றி தெரிவியுங்கள். அது எப்போது வரும்? இதை பற்றி கேட்கப்பட்டவர் கேட்பவரை விட மிக அறிந்தவர் அல்ல. அப்படியானால் அதன் அடையாளங்களையாவது கூறுங்கள். ஒரு அடிமை பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பாள். காலணி இல்லாத, ஆடை இல்லாத, ஏழைகளான ஆடு மேய்ப்பவர்கள் உயர்ந்த கட்டிடங்களை போட்டி போட்டு கட்டுவார்கள். வந்தவர் அமைதியாக சென்று விட்டாரே. உமரே, கேள்வி கேட்டவர் யார் என்று உமக்கு தெரியுமா? அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமே மிக அறிந்தவர் யா ரசூலல்லாஹ். வந்தவர்தான் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை கற்றுத் தருவதற்காக மனித வடிவில் வந்திருந்தார். அன்பிற்குரிய மாணவர்களே, இந்த ஹதீஸுக்கு ஹதீஸே ஜிப்ரீல் என்று கூறுவார்கள். இனி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும் இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் இருக்கும். எனவே நிகழ்ச்சிகளை நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.